கண்டிப்பாக இங்கே இருக்கவங்க வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் காஸ்கோக்கு வந்துருவாங்கங்க. ஏன்னா நாங்களும் வீக்லி ஒன்ஸ் இந்த பக்கம் போனி பண்ணிடுறோம் காஸ்கோக்கு வந்து. நான் வந்து எதுக்கு வந்தேன்னா, முக்கியமாக வந்து கீ பண்ணலான்னு சொல்லிட்டு பட்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் தேடி போயிட்டேன். என் ஃப்ரெண்ட் வந்து கேரி கோல்டு வந்து பட்டரு அன்சால்டட் பட்டர் வந்து நல்லாவே இருக்குது, ரொம்ப அரோமாவாக இருக்குது அந்த கீ பண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நான் ஒரு பக்கம் அதை தேடி போயிட்டேன். இவர் வந்து பேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளாத் சைடு வந்திருந்தார். இங்கே வந்து நல்லாவே இருக்கும் கிளாத்ஸ்லாம், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பிராண்டடாக இல்லைனாலும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு பேண்ட் வாங்கியிருந்தேன். இன்னமும் அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜிம் போகும்போதெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த சைடு போயிட்டேன், இவர் இந்த சைடு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் ஒன்று பார்த்தேங்க, இது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கோழி கால், அதுக்கப்புறம் முழு கோழிலாம் வச்சுருந்தாங்க. அது என்னமோ எங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து இந்த டேஸ்ட்டே நம்ம ஊர் கோழியோட ஸ்கின்னும் இங்கே இருக்க ஸ்கின்னும் எங்களுக்கு பிடிக்க மாட்டுது. ஏன்னா அது ஃப்ரோசனாக இருக்கிறதுனால என்னன்னு தெரில, எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்றனால இங்கே காஸ்கோக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு முழு கோழி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா ஃபுல்லாமே வந்து இதுவாக இருந்துச்சு, சீஸாக இருந்துச்சு, நிறைய வெரைட்டி இந்த மாதிரி நிறைய சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. அதில் சாம்பிள்ஸ் தான் ஸ்வீட் கிரேவிங்ஸ் எனக்கு ரொம்பவே இருக்கும். அதனால் நான் இந்த வாட்டி ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு நான் பிளான் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டார்க் சாக்லேட் வித் நட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும்.